பெரியார் வந்து திருமணம் என்பது கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொன்னாரு அப்படின்றது நிறைய பேருக்கு அதுல வந்து உண்மையா சொன்னாரா அப்படின்ற கூட ஒரு ஐயம் இருக்கலாம். கண்டிப்பா சொன்னார். குறிப்பா நான் அந்த குறிப்பு கூட எடுத்து வச்சிருக்கேன். அழியட்டும் பெண்மை அப்படின்னு காட்டாரு வெளியீடு. அதுல திருமண அமைப்பை சட்டப்படி குற்றமாக்க வேண்டும் அப்படின்ற தலைப்புல 1969 தஞ்சை திருமண விழாவில் ஐயா உரையாற்றி இருக்கிறாரு. அது வந்து விடுதலையில வந்திருக்கு பின்னால. இதுல வந்து ரொம்ப இயல்பா பார்க்கணும்னா நம்முடைய திருமண முறை, குறிப்பா தமிழர்களுடைய திருமண முறை அப்படின்றது ஆரிய பண்பாட்டை தான் நாம பெருசா கடைபிடிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா தமிழர்களுக்கான ஒரு திருமண அமைப்புன்றதே கிடையாது. இலக்கியங்கள்ல களவொழுக்கம் கற்பொழுக்கம் இதுதான் இருந்தது. அந்த திருமணம் பற்றி ஒரு சில செய்திகள் வரும் அப்படின்னா கூட அந்த அகநானூறு பாடல்கள்ல அந்த திருமண முறை பற்றி இருக்கு. சும்மா விளக்கேத்தி வைக்கிறது, பெண்கள் குளவி சத்தம் இடுறது, இவ்வளவுதான் இருக்கே தவிர்த்து இன்னைக்கு இவங்க வந்து அருந்ததி பாக்குறது, இந்த நட்சத்திரத்தை பாக்குறது, மெட்டி போடுறது, இந்த சடங்கெல்லாம் அகநானூற்றுல கூட இல்ல. நீங்க இன்னைக்கும் திருமணங்கள்ல பார்க்கலாம். சூத்திரர்களுக்கு வந்து அந்த பூணூல் போட்டுதான் திருமணம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. திருமணம் பண்ற உரிமை அந்த ஆணுக்கு கிடையாது. அப்போ அதை வந்து கொஞ்ச நேரம் அந்த பூணூல் போட்டு உனக்கு திருமணம் பண்ற உரிமை இருக்கு அப்படின்னு கொண்டு வந்த அந்த இழிவெல்லாம் போக்கணும் அப்படின்னு சுயமரியாதை திருமண முறை கொண்டு வராரு. இன்னொரு இடத்துல பெண் வந்து இந்த தாலி கட்டுறது, அது வந்து பெண்ணை அடிமையாக்குது. இவள் இன்னாருடைய மனைவி அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் இன்னாருடைய கணவன் அப்படின்றதுக்கு எந்த அடையாளமுமே இல்லையே. அப்ப இது வந்து ஒரு எஜமான் அடிமை முறையை வலியுறுத்துகிறது அப்படின்னு தான் அந்த சுயமரியாதை திருமணங்கள்ல பேசுறாரு. இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டு வராரு. அதே திருமண ஒரு சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைக்கும் பொழுதுதான் திருமணம் என்பது கிரிமினல் குற்றமாக்கப்பட வேண்டும் ஐயா சொல்றார்.